phone la hai? Yeah, silent. So baat hi hai dono. Hi everyone, welcome. Yet another live video, nama live session. Konja naal gap aayiduthu nama live session ku, but nevertheless I've had plenty of questions, so adala answer pannadhukaga dhaan definitely in the live adum nariya per request pannadanaala naanga Saturday vandiruken. And yes, I have few questions already lined up, so adanala vandu first question pola seriya. 9 weeks pregnant with PCOS and ketirukanga and vaginal delivery. So once again, PCOS oda conceive aanale, that's excellent, that's one. Second point, vaginal delivery does not impact, it does not get impacted because of polycystic ovaries. So adanalla don't worry about vaginal delivery when you have PCOS. And also one second. Yeah, that's right. So next question, Pola. Wife in 8 months but movement is slow. She's carrying twins. Is there anything to worry about in ketirukanga? Definitely not, because sometimes நம்மளுக்கு வந்து மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், பிகாஸ் பேபிஸ் ஆர் க்ரோயிங் லிட்டில் பிக்கர், கொஞ்சம் மெச்சூர் ஆகிறாங்க. ஸோ இந்த ஸ்லீப் வேக்கப் பேட்டர்ன் அதெல்லாம் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எதனா சாப்பிட்டுட்டு ஒரு லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் மூமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு தெரியலன்னா பயப்பட வேண்டாம். ஹேவ் சம்திங் டு ஈட் அண்ட் தென் டர்ன் டு யுவர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் அண்ட் லை டவுன் whichever is comfortable for you in a calm quiet room. Definitely you should be able to feel it. Hi everyone, hi ellarkum hello. Let's go on to the question. Okay, left side ovary la PCOD irukku, and ovulation nadakuma ma'am right ovary length, because I have left tube only. idukku fast pregnancy எதிலையுமே எல்லா எதுக்குமே வந்து ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி சொல்யூஷன் எதுவும் இல்லைம்மா. நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஓவரிஸ் நல்லா ஃபாலிக்கல் நல்லா இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஃபாலிக்கல்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது நம்மளுக்கு டியூப் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபாலிக்கலாக அந்த எக்கை வந்து எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு சைட் டியூப் பிளாக்காக இருந்தாலும் அந்த ஓவரியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபாலிக்கல் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா? ஸோ அதனால வாட் யூ நீட் டு நோ இஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தால் அந்த ஓவரியிலேருந்து ஓவலேட் ஆகாதுன்னு அர்த்தமே கிடையாது, தாராளமாக ஓவலேட் ஆவீங்க. ஆனால் வாட் யூ ஹேவ் டோல்ட் மீ ஹியர் இஸ் உங்களுக்கு லெஃப்ட் டியூப் ஒண்டி தான் ஒர்க்கிங்னு. ஸோ அதனால் பயப்படாதீங்க, தாராளமாக உங்கள் டாக்டர் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது லெஃப்ட் டியூப் வில் ஆல்சோ கெட் ஸ்டிமுலேட்டட், அண்ட் இஃப் த லெஃப்ட் டியூப் இஸ் நார்மல் தென் டெஃபினெட்லி இட் கேன் பிக் அப் தி எக். லெக் ஸ்வெல்லிங், ஓகே, நான் அந்த லெக் ஸ்வெல்லிங் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அண்ட் நான் குவிக்காக அது ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். உங்களோட சால்ட் இன்டேக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சால்ட் இன்டேக் கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கால் வீக்கோன்றது ரெண்டு விதப்படும். ஒன்று லைக் லாங் ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிறீங்க அதனால கால் வீக்கம் இருக்குன்னா நீங்கள் ஒரு படுத்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அந்த வீக்கம் செட்டில் டவுன் ஆகிடும், அது நார்மல். இதுவே கால் வீக்கம் உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷரோட சேர்ந்து வந்து இல்லை யூரினரி ஆல்புமின், அதாவது உங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் ட்ரேசஸ் இருக்கு அப்படின்னா அந்த கால் வீக்கத்துக்கு நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து பிபி செக் பண்ணியே ஆகணும். ஸோ as long as ரொம்ப நேரம் நிற்காதீங்க and reduce your salt intake. What do I mean by salt intake? Any junk processed food adala salt nariya irukku, sodas nariya irukku, so adanaala adella konjam avoid panikkonga. Mathapadi you will be absolutely fine, because leg swelling is very common in pregnancy. Ye adu varudhu because uterus romba perusa irudhu, so it's compressing all the blood vessels, so adanaala leg swelling irukku. Neenga rest eduthu adu rest edukumbodhu or 1 or 2 pillows kaala vandu konjam elevate panni vekkradhukku neenga vechindale தாராளமா உங்களுக்கு leg swelling குறைஞ்சிடும். 5th month scan, they suggested fetal echo. Okay.
ஏதான ப்ராப்ளம் இருக்குமா? அப்படி கிடையாதுமா. ஃபீட்டல் எக்கோ சஜஸ்ட் பண்ணதுனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிறைய டாக்டர்ஸ் ரொட்டீனாகவே அனாமலி ஸ்கேனோட ஃபீட்டல் எக்கோன்றது சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் அதை சஜஸ்ட் பண்ணுறோன்னா, நாங்கள் ஜென்ரலாகவே அனாமலி ஸ்கேனில், அதாவது 5th month ஸ்கேனில் ஹார்ட் டீட்டெயிலாக பார்ப்போம், இல்லைன்னு இல்லை. பட் நம்ம ஹார்ட்டை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறது எப்போல்லாம், அம்மாவுக்கு சுகர் இருந்தா, இல்லை ப்ரீவியஸ் பேபிக்கு ஏதான ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா, இல்லை அம்மாவுக்கு வந்து முன்னாடி அம்மாவோட சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் இஷ்யூ இருக்கும் போது அவங்களுக்கு சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து சர்ஜரி பண்ணிதான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இண்டிகேஷன்ஸ் வை வி வாண்ட் டு டூ அ ஃபீட்டல் எக்கோ. இல்லைன்னா SLE மதர், ஆட்டோ ஆன்டிபாடி இருக்கிற மதருக்கு நம்ம பேபியோட ஹார்ட் ரிதம் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஃபீட்டல் எக்கோ. ஓகே, ஸோ ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் இட் ஒன் பை ஒன். அண்ட் பீட்டா தாலசீமியா மைனர் பாசிட்டிவ், எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ இதனால டெலிவரி அப்போ ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நோ, அப்சல்யூட்லி நாட். பீட்டா தாலசீமியாவுக்கும் டெலிவரிக்கும் சம்மந்தம் இல்லை. நம்பர் 1, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பீட்டா தாலசீமியா இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கேரியராக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அப்படி நீங்கள் 2 பேரும் கேரியர்ஸாக இருக்கும் போது தென் நம்ம பேபி என்னன்னு நம்ம பார்க்கணும். மற்றபடி பீட்டா தாலசீமியாக்கும் வஜைனல் டெலிவரி இல்லை சிசேரியன் டெலிவரிக்கு எந்த ப்ராப்ளமே வராது. Vardhini, there are many rumors regarding family planning. Now in my second pregnancy, 7th month, can I do family planning? If suppose, will there be any health issue? Absolutely, I completely agree with you, Vardhini. ஏன்னா நிறைய பேர் இன்னமும் இந்த காலத்துலயும் கூட ஃபேமிலி பிளானிங் பண்ணா அவங்களுக்கு வந்து ஹெல்த் போயிடும், அவங்க ஷீல் பிகம், த மதர் வில் பிகம் வெரி வீக், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான மித்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம இப்போ பிரேக் பண்ணிடுவோம். நம்பர் 1, ஃபேமிலி பிளானிங் பெஸ்ட் வே என்ன, அதாவது ஒரு க்ளோஸ் டு நம்மளுக்கு பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ பண்ணலாம்? 2 குழந்தைங்க, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், எஸ். 2 children, ஹெல்தி சில்ட்ரன். அதுவுமே இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, செகண்ட் குழந்தை பிறக்கும் போது நல்லா அழறாங்களா, நல்ல ப்ரீதிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லையா, குறை மாசம் டெலிவரி இல்லாமல் நிற மாசத்துல டெலிவரி ஆகுதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான். அண்ட் வஜைனல் டெலிவரியா, சிசேரியனா, there are so many things before we take a call on family planning. ஸோ அப்படி நம்ம பண்ணணும்னா பெஸ்ட் மெத்தட் எது, இதில் பெஸ்ட் லீஸ்ட் மெத்தட் அப்படின்னு கிடையாது, நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுள் அதுதான் பார்க்கணும். இதில் பெர்மனன்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒன்று வந்து ஆண்களுக்கு பண்ணுறது, இன்னொன்று பெண்களுக்கு பண்ணுறது. பெண்களுக்கு டியூப்ஸை நம்ம வந்து 2 சைடுமே நம்ம கிளிக் பண்ணி டைப் பண்ணிடுவோம், இல்லைனா டியூப்ஸ் கட் பண்ணிடுவோம், அது டியூபல் ஸ்டெரிலைசேஷன். ஆண்களுக்கு அதே மாதிரி வாசெக்டமின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஸ்டெரிலைசேஷன் பற்றி, அதுவும் ஃபேமிலி பிளானிங் பற்றி கண்டிப்பாக நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். அதோட மித்ஸ் வந்து அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணறதுனால எந்த மேஜர் ப்ராப்ளமும் எதுவும் வராது. யுவர் ஹெல்த் வில் பி யூ வில் பி as healthy as you are. ஸோ அதனால யாரான அப்படி சொல்றாங்கன்னா, do not believe that. ஓகே, 38 weeks பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாமா? சுபாஷ் பாண்டியன், தாராளமாக பண்ணலாம், as long as your doctor has given green signal. நஞ்சு கீழே இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு பனிக்கொடை உடையில, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில், if you are low risk mother, தாராளமாக feel free and feel comfortable to do that. Make sure that you get your doctor to say okay for all that. Cold and cough, vomiting, இல்லடா, கண்டிப்பா உங்களோட கோல்ட் அண்ட் காஃப் ஆகட்டும், இல்லைன்னா உங்க வாமிட்டிங்னால சரி, உங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒன் மோர் மித், பழகாலத்து மித், உனக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் காஃப் வந்தா குழந்தைக்கும் சளி பிடிச்சிடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோல்ட் அண்ட் காஃப்ன்றது நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி, எவ்வளோ வாட்டியும் ஸ்னீஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தா பேபிக்கும் அஃபெக்ட் ஆகணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் yeah, I think we had a little technical glitch there. Sorry for the issue. We are back now. Where did we leave? Yes, about umbilical hernia. Kandipa, I will give you a short note, Meena. Umbilical hernia ன்றது நிறைய பேருக்கு இப்ப பார்க்கிறது உண்டு. That was specifically during pregnancy. Why during pregnancy? Because we take care of ourselves, the tummy is becoming bigger and அந்த ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகுது இல்லையா. So I think umbilical herniaன்றது காமனாக ஃபைண்ட் பண்ணுறது உண்டு. ஹர்னியானாலே என்ன அர்த்தம்? ஹர்னியானாலே நம்மளோட ஒரு ஷீட், அப்டமனுக்கு மேலே, வயிற்று பகுதிக்கு மேலே ஒரு தின் ஷீட்ன்றது இருக்கும், தட்ஸ் ஃபேஷியா. அதில் ஏதான டிஃபெக்ட் இருந்தால், அது கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது உள்ளே இருக்கிற குடல், அதாவது பவலாக இருக்கட்டும், இல்லை அந்த பவலை கவர் பண்ணுற
பெரிட்டோனியமாக இருக்கட்டும், மிசென்ட்ரி, பெரிட்டோனியம், அதெல்லாம் கொஞ்சம் அந்த டிஃபெக்ட் வழியாக ஹர்னியேட் பண்ணும். ஹர்னியேட்னா அந்த பவுல் எல்லாமே குடல் பகுதியில் வெளில வந்து அந்த டிஃபெக்ட் மூலியமாக வெளில தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வெளியில் பார்க்கும்போது ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும். ஸோ அந்த பல்ஜ் பார்த்தோம் நம்ம பயந்துருவோம். நோ, நாட் அட் ஆல், பயப்பட வேண்டாம். அது எப்போ நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது obviously not during pregnancy, but if you're delivering via cesarean, you can talk to your doctor about it. Number 1, if you can do a hernioplasty. illa number 2, if you're experiencing severe sharp pain, ஏன்னா அந்த பெயின் வந்து அப்படின்னா அந்த பவுல்லாம் அங்கே ஸ்ட்ராங்குலேட் ஆகுது, ரொம்ப நெருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம வெயிட் பண்ண முடியாது. பட் எலெக்டிவாக ஹர்னியோபிளாஸ்டி பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். Ma'am, please, umbilical hernia we just finished. மீனா, நிறைய umbilical hernia பற்றி நான் ஒரு வீடியோவே போடுறேன், கவலைப்படாதீங்க. Low milk supply, how to increase the milk. Divya, I completely understand your question, because ஏன்னா low milk supply ன்றது நிறைய pregnant like post delivery new moms வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆனால் வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இது இந்த டயட் ஆகட்டும், இந்த நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் ஆகட்டும், அலோபதி, ஆயுர்வேதிக், என்ன மெடிசனாக வேணாலும் இருக்கட்டும், டு இன்க்ரீஸ் ஆர் பூஸ்ட் யுவர் பிரெஸ்ட் மில்கை விட, the one and only point which I want to stress right now is the natural way of boosting breast milk secretion is by nipple stimulation by the baby. எவ்வளோ நம்ம குழந்தை வந்து நம்ம பால் குடிக்கிறதோ, அது குடிக்கும் போதோ இல்லைன்னா நம்ம நிப்பிள் ஸ்டிமுலேட் ஆகுதோ, அந்த அளவுக்கு ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் 1, first believe in yourself. Every mother will definitely have breast milk production. அப்படி இல்லைன்னா let's see the factors which are inhibiting the breast milk production. 1, 2, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? 3, காமான ஒரு இடத்துல போய் breast feed பண்ணுங்க. ரொம்ப ஒரு லைக் எல்லாரும் இருக்கும் போதோ இல்லைன்னா just go to a separate room, ஒரு காமா குவாய்ட்டாக நீங்களும் ஒரு காமா இருந்து ஒரு அவசரப்படாமல் வேற எதை பற்றியும் மனசில் யோசிக்காம try to be with the baby. Physically, mentally and emotionally also connect with your baby at that time. எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. It's because all that, அந்த ஸ்மெல், சைட், டச், அந்த வார்ம்த்னஸ் வித் த பேபி தான் will definitely increase your breast milk production. ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த க்ரைட்டீரியா நீங்கள் டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணுங்க. more and more the baby sucks, more and more the breast milk production will increase. சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம் மேம் ப்ரெக்னன்சியில்? எஸ், டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போதும் எடுத்துக்கலாம். ஆல் தி சீட்ஸ் ஆர் நேச்சுரல் சீட்ஸ். நேச்சுரலாக இருக்கும் போது எதுவுமே தப்பாகாது. எனிதிங் ஒரு குவான்டிஃபைடாக எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து நம்ம ரொம்ப நிறையா எடுத்துட்டோம்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஈவன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்னாலுமே ஒரு லெவலுக்கு மீற நம்ம எடுக்கும் போது ஆப்வியஸ்லி வயிறு வலி, டயரியான்னு வரும். ஸோ அதனால வந்து எனிதிங் குவான்டிஃபைட். ஒரு ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள், பனானானா ஒரு பனானா, அதுவே ஒரு 5-6 பனானா சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ சிமிலர்லி டு தட் எனி நட்ஸ் ஆனாலும் சரி, ஒரு கை அளவு ஒரு 5 grams, ஒரு 10 grams, அதுக்கு மேலே சீட்ஸு நட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏன்னா சீசன் நட்ஸ்ல எதுக்கும் வந்து நல்ல குட் ஃபேட் இருக்கு. பட் அதையும் நீங்கள் எக்ஸசிவாக எடுத்துனீங்கன்னா வெயிட் தான் போடும். ரொம்ப பேக் பெயின் இருக்கு கலை, 8 months pregnancy. I completely understand கலை, because 8 months is the time when the baby approximately gains around 2 kilos. ஸோ நம்ம 2 கிலோன்றது பேபி மட்டும்தான். ஆனால் பேபியை சுற்றி ஃப்ளூயிட் இருக்கு, நஞ்சு கொடி இருக்கு, குழந்தையோட அந்த தொப்புள் கொடி இருக்கு, யூட்ரஸே ஹெவி ஆகும். ஸோ அதனால there are so many things which are there in the baby and surrounding the baby which is causing heaviness. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு பேக் பெயின் வருது சகஜம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பேக் பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு? 1, if your doctor says okay, risk factors எதுவும் இல்லைன்னா தாராளமாக வாக்கிங் போகலாம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஹாட் வார்ம் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம், ஃபீட் அண்ட் லைக் இந்த ஸ்லீப்பிங் பில்லோஸ், ப்ரெக்னன்சி பில்லோஸ்லாம் கிடைக்கும் உங்களோட லைக் நிறைய ஷாப்ஸில் அது அவைலபிளாக இருக்குது. உங்களோட பேக் பெயின் ரிலீவ் பண்ணுறது இல்லை, அந்த அளவுக்கு பில்லோலாம் நீங்கள் வாங்க வேண்டாம்னா கூட நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கும் போது ஏதாவது ஒரு சைடு, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ திரும்பி படுக்கும்போது ஒரு 2-3 பில்லோ உங்கள் பேக் சப்போர்ட்டுக்கு அந்த பேக் ஆஃப் த உங்கள் முதுகில் வச்சுக்கோங்க. அதுவே போதும் உங்களோட பேக் பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். தட்ஸ் ஆல்சோ அனதர் பாயிண்ட். எஸ், ஃபேமிலி பிளானிங், மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அண்ட் ஹர்னியா, இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன், கவலையே படாதீங்க. எக்கோஸ்பிரின், இஸ் இட் சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி? டாக்டர் SL ஜோவல் கேட்டிருக்காங்க. 1,
எனி டேப்லெட் when you take during pregnancy அதுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். எதுக்காக உங்க டாக்டர் எக்கோஸ்பிரின் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? எக்கோஸ்பிரின்ன்றது இட்ஸ் ஆஸ்பிரின். நிறைய பேருக்கு அது தெரியும். நிறைய பேர் நம்ம ஹார்ட் அட்டாக்ஸ் கொடுப்போம், இல்லைனா பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அந்த எக்கோஸ்பிரின் கொடுக்குறோம்? தட் டு ஸ்பெசிஃபிக்லி during pregnancy அப்படின்னா we are suspecting something to go wrong, if at all, if it's going wrong in the pregnancy, that is in a way, say probably like வந்து ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து மிஸ்கேரேஜஸ் இருந்திருக்கலாம் அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரையராக, இல்லைனா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகக்கூடாது, பிளட் ஃப்ளோ இன்னும் ஃப்ரீயாக போகணுன்றதுக்காக நிறைய ஆப்ல பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்குலாம் எக்கோஸ்பிரின் கொடுக்கறது உண்டு. இப்போல்லாம் ஐவிஎஃப் பிரெக்னென்ட் மதர்ஸ் ஐவிஎஃப் பண்ணும் போதே எக்கோஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எக்கோஸ்பிரின் எஸ், it is safe during pregnancy when it is given for a particular indication during pregnancy. தாராளமா எடுத்துக்கலாம். எக்கோஸ்பிரின் எடுத்துக்கும் போது preferably in the night time before going to bed, ஏன்னா gastritis வரும். ஸோ சாப்பாடுக்கு அப்புறம் இமீடியட்டா எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் gastritis நீங்க அவாய்ட் பண்ணலாம். What is meant by head at brim? That's an excellent question, Jay Chitra. Head at brim na நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பிரிம்னா நம்மளோட இடுப்பெலும்பு, அதுதான் பெல்விக் பிரிம்னு சொல்லுவோம். இதுதான் இடுப்பெலும்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். தலை வந்து இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடுப்புக்கு மேல அந்த ஓப்பனான பகுதியில் நம்மளோட ஹிப் போனுக்கு மேல தலை இருக்கு. தலை இன்னும் நல்லா கீழே இறங்கணும். ஏன்னா நல்லா கீழே இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேலேயே இருந்துட்டா நம்மளுக்கு அப்படின்னா நம்மளோட ஹிப் போன் எதர் ரெண்டு பாசிபிலிட்டி தான் உண்டு. தலை கீழே இறங்கலாம். ஒன்று குழந்தையோட தலை பெருசா இருக்கு, இல்லைன்னா இடுப்பெலும்பு ரொம்ப நேரோவா இருக்கு ஃபார் த பேபிஸ் ஹெட் டு கோ டவுன். ஸோ ஹெட் அட் பிரிம்னா இன்னும் தலை ஃபுல்லா இறங்கலன்னு அர்த்தம். 31 weeksல cervical length to 2.8 cm. That's perfectly okay. ஏன்னா நம்ம preterm labor இல்லாம இருக்கணும் இஷ்யூ. ஏன்னா இதுவே வந்து ஒரு 5 months இல்ல 3 monthsனா 2.8 cm னா I'll be little concerned. இல்ல ஒரு 2-3 weeksல பார்த்துடலாம் because 2.8 இருக்கு, 2 கம்மியா வரும்போது நம்ம ஸ்டிச் போடலாம்னு சொல்றேன். ஆனா you're already 31 weeks. So 31 weeksக்கு cervical length 2.8 is acceptable. என்னோட next question என்ன வரும் அப்படின்னா, either அந்த 2.8 cm uterus mouth வந்து closed-ஆ இருக்கா இல்ல ஓப்பனா இருக்கா, அது மட்டும் தான். But otherwise 2.8 is fine. Ma'am, I had lavish C-section baby at 12 hours after operation. I'm really helpless. I'm so sorry, Lavish, because I completely understand that too after a cesarean, when I don't know the reason why it has happened. Please accept my condolences, but Anna, understand one thing. You are strong and you will definitely bounce back because patients have gone through this before. They have had healthy pregnancies later. So it's extremely important for me to see the file and understand what has happened to the baby. Nevertheless, right now for you, all what you need is strength, inner strength. Don't give up. Another at least minimum of 5 to 6 months gap because it's cesarean. We don't want you to conceive immediately. I don't know your age though, but we need to at least give 6 months. We usually say if it's a cesarean, 1 year, 1.5 years until you plan the next child. But I want to know the age, the reason, and why was cesarean done and the reason for your neonatal death. So if you could give me those information, probably I can counsel you a little better. Okay, Mahalakshmi, when can I feel the baby movements better? They're only light. Don't worry, Mahalakshmi. ஏன்னா வந்து பேபி மூமெண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். ஏன்னா கொஞ்சம் நம்மளோட அப்டமன் வால் லைக் ஹை பிஎம்ஐ கொஞ்சம் ஒபீஸா இருக்கும் போது என்ன ஆகும், அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேட் எல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு பேபியோட கிக்கு தெரியணும். பேபி வந்து 27-28 வீக்ஸ்க்கு ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும், 900 to 1000 grams கிட்ட இருக்கும். அதுவே நிறைய ஹெவியஸ்ட் கிக்கு தான் உங்களுக்கு வெளில தெரியும். நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட திக்னஸ் கம்மியா போறதில்ல, பட் என்ன ஆகும், குழந்தையோட வெயிட் ஜாஸ்தி ஆகும். ஸோ குழந்தையோட வெயிட் அதிகம் ஆக ஆக நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும் இந்த மூமெண்ட்ஸ். ஸோ டோன்ட் வரி as long as you feel movements. 78 million semen analysis, 30% morphology and normal 50. Yeah, it seems to be okay, Vinny. These ஏன்னா இது வெறும் ஒரு semen report மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. One andrologist வச்சு external examination பண்ணணும். No history of diabetes, thyroid அதெல்லாம் இல்லையானு செக் பண்ணணும். But otherwise overall if you see the semen analysis report seems to be okay. Pregnancy leg swelling, that's what I told I think Meena the answer பண்ணேன். And 5th monthல எந்த வீக்ல ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு திவ்யா கேட்டிருக்காங்க. 5th monthனாலே 5 4s are 20 இல்லையா, 20 ஒரு 19 to 20 வீக்ஸ் ஒரு 20 வாரத்துக்குள்ள ஸ்கேன் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர்.
வை ஏன் அந்த கட் ஆஃப் ஏன் 21 வாரம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் 5 monthsக்குள்ள நம்ம பேபிக்கு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் 20 weeksக்குள்ள நம்ம டிசைட் பண்ணணும் அந்த பேபிக்கு லாங்டிவிட்டி, அதாவது அதால் சஸ்டெயின் பண்ண முடியாம சில பிரச்சனைகள் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அம்மாவோட யூட்ரஸ்க்கும் பாதிப்பு இல்லாமல் நம்மளுக்கும் எந்த மேஜர் ப்ளீடிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பேபி நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த 20 வாரம், பிகாஸ் மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த வாரத்தில் நல்லாவே டெவலப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக தான் நம்ம 20 weeksலேயே ஸ்கேன் பண்ணுறது பெட்டர். 5th week of pregnancy and getting watery discharge. Okay, Vijita, if you're getting watery discharge, the first thing what you need to rule out is a fungal infection. And as early as நம்மளோட first 3 months fungal infection நம்ம treat பண்ணோம்னா we can prevent preterm labor. So make sure that you meet a doctor and get yourself checked. Fungal இருந்ததுன்னா டெஃபினட்டாக ரொம்பவே ஈஸியாக vaginal pessaries இருக்கும், அதை டெஃபினட்டாக நீங்கள் எடுத்தால் you will be fine. Ma'am, can I eat dates 7 months pregnancy? Of course, yes. லதா, எந்த சாப்பாடுமே நான் எதுவுமே பேஷண்ட்ஸ் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாருக்கிட்டையுமே எதையுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, இது சாப்பிடாதீங்க இது சாப்பிடுங்க நான் சொன்னதே கிடையாது. எனி நேச்சுரல் ஃபுட், இஃப் யூர் டயபெட்டிக் ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ரிஃபைன் சுகர்ஸ் எடுத்துக்கூடாது தான். பிபி இருந்தால் ஆப்வியஸ்லி நிறையா சால்ட் இன்டேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஆனால் டேட்ஸ் எல்லாமே தாராளமாக யூ கேன் டேக். எதுவுமே குவான்டிஃபைடாக ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு சே 15 grams 10-15 grams, that's good enough. எதையும் மீறி நீங்கள் தாண்டி எடுக்கும் போது it becomes a little difficult, வயிறு வலிக்கலாம் அதெல்லாம். ஸோ அதனால make sure that anything you eat is small quantified portion. Shanmuga Priya, ma'am, fetal pole not identified, yolk sac not identified, 5 weeksல 5 weeksனா தாராளமாக வெயிட் பண்ணலாம். another ஈஸியாக ஒரு 10 to 15 daysக்கு வெயிட் பண்ணுங்க. நல்ல ஹெல்த்தியான ப்ரெக்னன்சினா 10 daysல கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும். 38 days pregnant. Already எனக்கு 3 biochemical pregnancies. Now pregnancy by follicle will success. Don't worry Anusha. Hope for the best. I'm very sure, or I would definitely give you sending you a lot of positive vibes that this pregnancy is going to be healthy. Stay positive. I think cold September 4th baby அப்படின்னா hardly 2-3 weeks இல்லையா. அண்ட் இப்போ வந்து நிறைய பேபிஸ்க்கு நாட் ஓன்லி இப்போ நியூ பார்ன் பேபிஸ்ன்னு மட்டும் இல்லை, less than 5 years ஆகட்டும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அது வந்து we can't blame that, because ஏன்னா 2-3 years வந்து ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து தேர் ஆல்மோஸ்ட் பீன் ரெஸ்ட்ரிக்டட் வித் தேர் ஆக்டிவிட்டி. அது ஸ்கூல் ஆகட்டும் இல்லைன்னா அவுட் சைட் பிளே இருக்கட்டும். ஸோ நம்ம எங்கேயுமே விடலை. ஸோ ஒன்ஸ் தே கெட் எக்ஸ்போஸ் டு அவுட் சைட் பீப்புள் ஆப்வியஸ்லி தே வில் கேட்ச் வைரல் இன்ஃபெக்ஷன். அப்போ தான் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். பட் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இஃப் இட்ஸ் ஜஸ்ட் 2-3 weeks old பேபி, வெறுமை வந்து ஃபியூ நேசல் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க உங்கள் டாக்டர், சலைன் ட்ராப்ஸ். அது போய் நீங்கள் வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் மீட் பண்ணிங்கன்னா தாராளமாக they will treat you. And if cough is excessive na, definitely you need to talk to your pediatrician. Okay, I think one more person has asked 5 months pregnant. In these 2 days I have pale yellow and brownish discharge and stomach pain. Okay. Pale yellow and brownish discharge, both are not correlating. இல்லை இப்போ brownish discharge வஜைனாலேருந்து வருது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பிளாசண்டா லோ லைங்காக இருக்கான்னு பார்க்கணும். தட்ஸ் ஒன். அண்ட் ஆல்சோ ஸ்டமக் பெயின் அப்படின்னா கண்டிப்பாக யூட்ரஸ் மவுத் ஓப்பனாக இருக்கா க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இன் 6 months pregnant. யூஸ்வலாக 6 months ப்ரெக்னன்சியில் ப்ரீதிங் ப்ராப்ளம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் at the same time, you need to have a check on your ECG and echo, because during pregnancy the heart tends to beat a lot faster, and also your heart works 20 to 30% more its original capacity to provide blood flow to the uterus. So adanal definitely lung capacity, lung volume ellame increase agum. ஸோ இசிஜி எக்கோ ரொட்டீனாகவே இப்போ எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நாங்கள் எடுக்கிறது உண்டு. மேக் ஷூர் தட் யூ டாக் டு டாக்டர். இதுவே ஒரு 8 months 9 months ப்ரெக்னன்சினா ஐ வுட் சே இட்ஸ் பிகாஸ் யுவர் டயஃப்ரம் இஸ் கெட்டிங் புஷ்ட். பட் ஆனால் 6 monthsனா டெஃபினட்டாக கெட் யுவர் செல்ஃப் இவாலுவேட்டட். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். கோல்டு இருந்தால் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். இட் ஹாஸ் லாட் ஆஃப் விட்டமின் சி. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆரஞ்சு அண்ட் லெமன் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட், பம்கின் சீட்
எடுத்துக்கலாம் ஷுவர். நான் சன்ஃப்ளவர் பற்றி சொன்னேன், அதே தான் flaxseed pumpkin. ப்ளீஸ் கோ ahead and take it. Ma'am, when should heparin injection be administered? APLA negative and beta 2 positive and negative after 3 months. யூஸ்வலாக வந்து எக்கோஸ்பிரின் ஆகட்டும் இல்லைனா ஹெப்பாரின் லோ molecular weight ஹெப்பாரின் ஆகட்டும் யூஸ்வலாக ஒன்ஸ் வி ஸ்டார்ட் ஓன்லி ஆஃப்டர் சீயிங் த ஹார்ட் பீட் ஆஃப் த பேபி. ஸோ நம்ம வந்து பேபியோட ஹார்ட் பீட் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நாங்கள் யூஸ்வலாக ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சின்ஸ் யூ ஹேட் ஒன் பாசிட்டிவ் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட். ரைட் சைட் டர்ன் பண்ணி படுத்தா ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக வராது. ஏதான ஒரு சைட் டர்ன் பண்ணி படுத்துக்கலாம், ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைட். பட் ஆனால் நிறைய பேருக்கு பேக் பெயின் வரும், தாராளமாக ரைட் சைட் டர்ன் பண்ணி படுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. மீனா 1 month old பேபிக்கு அம்பிளிக்கல் ஹர்னியா வந்து we do see ஒன். ரெண்டாவது அது காஃப் பண்ணும் போதோ இல்லைனா வந்து ஏதான எக்ஸசிவாக க்ரை பண்ணும் போதோ அது பெருசாகுதான்னு பாருங்க. பெருசாக பாருது இல்லை அந்த இடத்துல வந்து பெயின் வருது அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் இன்சிஸ்டன்ட் க்ரை இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பீடியாட்ரிஷியன் வந்து பீடியாட்ரிக் சர்ஜனை ரெஃபர் பண்ணுவாங்க. இஃப் த சைஸ் இஸ் பிகர் டெஃபினட்டாக அதுக்கு ஹர்னியோபிளாஸ்டி பண்ணுறது பெட்டர். ஐ திங்க் motion Nirosha, constipation during pregnancy. Yes, constipation is one of a part of pregnancy because pregnancy la vandu na munade nariya videos la sollirken the hormone which takes over pregnancy is progesterone enna pannum nammaloda entire body head to toe lende it starts acting. So entire body idu பண்ணும்போது your digestion process becomes slow, your constipation happens. So adunala enna பண்ணுவோம் in pregnancy we ask them to increase the fluid intake. It's very important that you eat a lot of fiber rich food, increase your fluid intake, and also every or at least after a meal konja time eduthu digest aanadukku appo or 5 to 10 minutes of walking. You know, all this will make your digestion a little better. Fundal fibroids natural delivery edacha complication irukuma? ஃபண்டல் ஃபைப்ராய்ட் சீட்லிங்ஸ்னால் பயப்பட வேண்டாம். சீட்லிங்னா அது அவுட்டர் யூட்ரஸோட அவுட்டர் வாலில் இருக்குன்னு அர்த்தம். இதே ஃபண்டல் ஃபைப்ராய்ட் இன்ட்ராமியூரல் அப்படின்னா 1 லொகேஷன், 2வது சைஸ், 3வது அதோட பெயின், அதோட சேர்த்து பெயின் எதனா இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாம் எதுவுமே இல்லை less than 5 centimeter ஃபைப்ராய்ட் அப்படின்னா பயப்பட வேண்டாம். இதுக்கும் டெலிவரிக்கும் பாதிப்பு இருக்காது. பட் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும்போது உங்கள் டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய முறை அந்த யூட்ரஸால் கண்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸோ லைக் எவ்ரி 5 minutes ஒன்ஸ் கரெக்டாக அதால் அந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் வந்து சரியாக அந்த மிட்லைனில் வராது. ஸோ அதனால் என்னாகும் சம்டைம்ஸ் ஃபைப்ராய்டு இருக்கிற யூட்ரஸால் ரொம்ப ஒரு ரிதமிக்காக அதால் கண்ட்ராக்ட் பண்ணி பேபியை புஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து we might take them up for cesarean, but nevertheless there are patients who have delivered vaginally also. But it basically depends on the size of the fibroid, the location of the fibroid, and your pain during the labor process. Okay, I think nariya questions getting repeated. Okay, belly fat koreka exercise irka halat alifa. Okay, belly fat kinna specific exercise அப்படின்னு கிடையாது. பட் வாட் ஐ வுட் வாண்ட் யூ டு டூ இஸ் இட்ஸ் யூஆர் டெலிவர்ட் ஒன்லி 6 months பேக். 1, start with slow walking. 2, it's an overall physical activity. The belly fat மட்டும்ன்றது spot reduction is a myth. I want to break that myth one more time. You can't do any spot reduction in your body. Number 1, it has to be an overall quantified nutrition with strength training preferably. இல்லைனா குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட். ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கம்ப்ளீட்டாக கார்ப்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டீன் ஜாஸ்தி பண்ணி இல்லை ஃபேட் ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா வெயிட். நோ, தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். 1, a mix of both cardio, minimal cardio with a good amount of strength training plus good quantified nutrition which is good amount of 1 gram per kg body weight சொல்லுவோம் protein. Good amount of protein எடுத்துட்டீங்கன்னா definitely you will be able to do it, and not just belly fat, the entire body will get toned. Start slow. I think 9 weeks pregnant. Lavanya, last time ectopic pregnancy ஆச்சு, next 2 months naturally pregnant ஆயிட்டேன். பட் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. How to overcome this? Lavanya, do not have negative thoughts because that's the main thing. What you need to do is the first point when whatever and patients பார்க்கும்போது நான் first அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி first I will
tell them all the positive points in their pregnancy. How do I tell them all the positive points in their pregnancy? Number 1, the fact that you are conceiving naturally. That itself is a positive point. Number 2, the fact that you are conceiving, that means everything is going on fine. Enna last time namukku tube la niruthu location thane problem. Indha vaati scan la anyway we are going to see and tell you whether the pregnancy is going to get implanted within the uterus. Then so what? So nama neenga vandu negative ah yosika venda avasiyame illa, as long as we can make sure that the pregnancy is located in the right place. So anala don't worry, be positive, this pregnancy will be definitely fine. 31 weeks pregnant, head mobile and scan. Shushmita, head mobile na நான் முன்னாடி சொன்ன மாதிரி head in the pelvic brim, அதாவது இன்னும் தலை இறங்கலன்னு அர்த்தம். இன்னும் இறங்கிறதுக்கு நம்மளால ஸ்பெசிஃபிக்கா வெளில இருந்து புஷ்லாம் பண்ண முடியாது. நீங்க பிசிக்கலி நல்லா ஆக்டிவா இருக்கலாம் as long as your doctor says okay. And அந்த பேபி அந்த ஹிப் போனுக்கும் பேபியோட சைஸுக்கும் நல்லா கொஞ்சம் கோரிலேட் ஆகும். அப்பதான் வந்து தலை இறங்கிறதுக்கு அந்த இடுப்புல நல்ல வசதி இருக்கும். Ma'am, 2 months pregnant, abroad travel பண்ணலாமா? சுமையா, 2 months is fine, Sumaya, as long as you have documented and scanned that the baby is fine, correcta uterus kulla irukku, bleeding, spotting edhum illa, and vera endha issues edhum illa pregnancy illana dharalama you can travel. My AMH improved from 0.9 to 2.5 without medications. We had an MTP in January due to chromosome. Is AMH improvement okay for a healthy baby? Gautam Raj, okay, so that's good. In a AMH usually it indicates the quality of the egg. ஸோ நம்மளுக்கு நீங்கள் ஒரே லேபில் பண்ணியிருக்கீங்களா இல்லை டிஃப்ரெண்ட் லேப்ஸில் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும். நம்பர் 1. நம்பர் 2, AMH மட்டுமே வந்து ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அதோட சேர்த்து ஓவரிஸ் எப்படி இருக்குது, ஃபாலிகல்ஸ் இருக்கா, மற்ற ஹார்மோனல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, என்ன ஏஜ் ஆகுது, செமன் அனாலிசிஸ் எப்படி இருக்குது. ஸோ தெர் ஆர் so many things that are involved in making a baby. Priya wants to know if 4th cesarean section is safe or not. 4th cesarean section அப்படினாலே என்ன அர்த்தம்? ப்ரீவியஸா all 3 were cesareans obviously. ஸோ என்ன எங்களோட வரி அப்படின்னா, யூட்ரஸில் ஒரு ஸ்கார் இருக்கு, அது நாட் நெசசரிலி சிசேரியன், அந்த ஃபைப்ராய்ட் ரிமூவல் ஸ்காராக இருக்கலாம், எந்த ஸ்கார் வேணாலும் இருக்கலாம், அந்த யூட்ரஸில் இருக்கு அப்படின்னா அந்த பிளாசண்டா நஞ்சுக்கொடி போய் அந்த ஸ்காரில் ஒட்டக்கூடாது. அதுதான் எங்களோட மெயின் ப்ராப்ளம். அதையும் தாண்டி யூட்ரஸும் அந்த இன்டெஸ்டைன்ஸ் ஆகட்டும் இல்லை டிஷ்யூஸ் ஆகட்டும் அதுவுமே ஒட்டிக்கக்கூடாது. பிளாடர் இருக்குது, பவுல் இருக்குது, அது எல்லாமே ஒட்டிக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் ஆர் மெயின் கன்சர்ன். ஸோ we need to be very careful while performing the surgery. So surgical expertise is very important. To scan wise நான் சொல்லணும்னா, பிளாசண்டா நஞ்சுக்கொடி எங்கே இருக்குது, அந்த ஸ்காரில் ஒட்டின்னு இருக்கான்னு பார்க்கறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நாங்கள் ஸ்கேனில் அல்ட்ராசவுண்டில் சஸ்பெக்ட் பண்ணோம்னா நாங்கள் MRI எடுக்க சொல்லுவோம் to rule out placental adherence. Okay, so I think mostly I think நிறைய long questions இருக்கு. Let me try to read your history so that I can give you a lot of information. I think நிறைய பேர் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மெசேஜில் வந்து 7 months pregnancy water level is 18 to 19 centimeters. Is it normal? Normal water level வந்து 10 to 15 centimeters. So 17 to 18 it's slightly on the higher side. So we need to be a little careful. Stomach நல்லா இருக்கா, வேறு உறுப்புகள் எந்த மிஸ்டேக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். And okay, so let me also see. Okay, சரி. So what else where we can see? I think NT. Okay, let me go. I think நிறைய questions வருது. I know, I understand that நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ there are plenty of questions. I'll try to do my level best to answer. Fahima வந்து, ma'am, can I travel climbing stairs with low lying placenta at 13 weeks? Does it cause miscarriage? Fahima, see, one, bleeding, spotting எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல், கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து the thing is that it's not that you traveling or climbing will cause miscarriage, but any excessive physical activity when the placenta is slightly closer to the os, we wouldn't want you to do that. So அதுதான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஓவர் டூ பண்ண வேண்டாம். Priya, 26 weeks pregnant, anomaly scan shows posterior low lying placenta 4 centimeters away. 4 centimeters away, Priya. So பயப்பட வேண்டாம், தாராளமாக உங்கள் டாக்டர் கிட்ட பேசிட்டு you can plan your travel. Suji, 8 months pregnant, I have stomach pain. Is it normal? Yes, Suji, it's normal. Uterus பெருசா இருந்தனால it's normal.
Yamini, 34 weeks pregnant, having pain in the vaginal area. 34 weeks illada, so the baby is already about 2 kilos. So adinala and the expansion and the pelvis and the area la expand aadhu vandu obviously you will feel adu and the vaginal area. So now it's quite common, so don't worry. Anita, ma'am, about metformin, does it affect the baby? I'm having border sugar. Absolutely not, Anita. We have excellent nariya papers, research papers which tell us that metformin is quite safe. Insulin is the safest எதுவாக இருந்தாலும், பட் எல்லாருக்கும் நம்ம இன்சுலின் கொடுக்கறதில்ல unless and until their sugar levels are very high. Metformin is pretty safe in pregnancy, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். And that too, patients are PCOS patients இருந்தால் தாராளமாக metformin அப்படியே கண்டினியூ பண்ண சொல்கிறோம். Ma'am, 20 days back I delivered a boy baby. Congratulations. I remember your questions முன்னாடி live sessionsலலாம் I remember your questions. I'm glad you have a healthy baby now. For when do I start exercising? Can I eat outside food? Not really, because outside food தாராளமா எடுத்துக்கலாம், but once in a while. I mean ரொம்ப frequent-ஆ எடுத்துக்க வேண்டாம், because we don't want you to have any sort of stomach infection or anything. So அதனால once in a while தாராளமா you can go and have, but then make sure that it's like more of boiled rather than ரொம்ப deep fried fatty foods எல்லாமே பார்த்துக்கோங்க. Otherwise you can absolutely fine. So start doing exercises. I think you need to என்ன delivery போடல, I think cesarean or normal போடல, but at least 3 months, whatever it is, 3 months to 6 months, see how your body is feeling and then start. Fetal pole எந்த வீக்ல தெரியும்? ஓகே, அமிர்தா, ஃபீட்டல் போலுன்றது அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 வீக்ஸ்லையாவது தெரிஞ்சிடும். பட் நீங்கள் கொடுக்குற டேட்டுக்கு பிரகாரம் எல்லா வாட்டியும் ஃபீட்டல் போல் தெரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா பேபி வந்து ஒரு வாரம் தள்ளி டெவலப் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி கூட நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கலாம், டிலேடாக கன்சீவ் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம உங்களோட டேட்டுக்கும் அதே மாதிரி கோரிலேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சாக் பார்த்துட்டோம் அப்படின்னா விதின் அந்த கருப்பை பார்த்து ஒரு 1 week 10 daysக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஃபீட்டல் போல் தெரிஞ்சிருக்கணும். Okay, 8 months pregnant with neomercazole. யூஸ்வலாக உங்களோட டாக்டர்ஸ் வந்து தைராய்டு டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி உங்ககிட்ட பேசுவாங்க. யூஆர் ஆல்ரெடி 8 months pregnant, இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 months 4 months அந்த டைமில், அதுவும் ப்ரீ ப்ரெக்னன்சி டைமில் தான் நம்ம இந்த தைராய்டு, அதுவும் ஹைப்பர் தைராய்டு, மோஸ்ட்டாக காமனாக நடக்கிறது ஹைப்போ தைராய்டு. ஹைப்பர் தைராய்டுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் சேஞ்ச் பண்ணுறது வந்து டியூரிங் த ஃபர்ஸ்ட் 3 months அண்ட் த லாஸ்ட் 3 months. ஸோ அதனால டோன்ட் வரி நவ், ஆஸ் லாங் அஸ் பேபி ஸ்ட்ரக்சரலி நார்மல் அண்ட் ஸ்கேன், இட்ஸ் ஆல் ரைட். மேம், ஐவிஎஃப் செய்த டாக்டர் எல்லாருக்கும் சிசேரியன் சொல்கிறாங்க, நார்மல் டெலிவரி பண்ண முடியாதா? அப்படி கிடையாதுமா. டெஃபினட்டாக ஐவிஎஃப் பண்ணால் சிசேரியன் தான் இல்லை, பட் ஆனால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டாக்டர் சிசேரியன் சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்யூனாகவே அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா அவங்கள ஒரு 10 காரணம் இல்லை ஒரு 3-4 காரணம் லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. இதனால தான் சிசேரியன் சொல்கிறேன், இதுதான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ சிட் வித் யுவர் டாக்டர் அண்ட் டாக் டு ஹர் அண்ட் ஆஸ்க் ஜென்யூன்லி யுவர் கன்சர்ன்ஸ். நம்மளால் வந்து நம்மளுக்கு ஏன் நம்ம சிசேரியன் பண்ணணும், எந்த காரணத்தினால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ என்ன காரணன்றதை உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே they will sit and talk to you about it. 31 weeks pregnant, கல்பனா, கேன் யூ டெல் அபவுட் சுகர் லெவல்? ஓகே, டெஃபினெட்லி கல்பனா. சுகர் இப்போ வந்து நான் இப்போ தான் ஆஃப்டர்நூன் கூட வி ஹேட் அ டாக் ஆன் டயபெட்டிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி. அந்த டாக் முடிச்சுட்டு தான் நான் திருப்பியும் பேஷண்ட்ஸ் பார்த்தேன். பட் டயபெட்டிஸ் வந்து முன்னாடி விட நான் ஒரு ஒரு 15 years பேக்கை விட இப்போ வந்து ரொம்ப ராம்பண்டாக இருக்குது. இட்ஸ் லைக் நான் ஒரு 10 பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா மார்னிங் இதில் நான் இப்போ பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது டயபெட்டிஸ் இருக்காங்க. அதில் எதர் ப்ரீ ப்ரெக்னன்சியாகவும் இருக்குது, இல்லைனா ஜிடிஎம் மதர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் பிகம் தட் காமன் these days. One, we should blame ourselves. Either நம்ம ஜங்க் நிறைய சாப்பிட்றோம், இல்லைனா ஒரு sedentary lifestyle, work culture எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா சுகர் லெவல்ஸ் அதுவும் பர்டிகுலர் ப்ரெக்னன்சியில் 2 things தான். Fasting in and around 90 maintain பண்ணுறது better. We usually tell them less than 100. And சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது post prandial சாப்பிட்டதுக்கப்புறம் less than 130. நான் யூஸ்வலாக கட் ஆஃப் வந்து 100 and 140. பட் 90 to 100 குள்ளேயும் 120 130 குள்ளேயும் போஸ்ட் prandial நம்ம வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாரும் இஃப் அட் ஆல், இப்போ நம்ம எப்படி ஃபோலிக் ஆசிடை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, எப்படி நம்ம ஃபோலிக் ஆசிட் அட்வொகேட் பண்ணுறோமோ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எடுத்துக்கோங்கன்னு, அதே மாதிரி இஃப் யூ நோ எனி ஒன் ஹூ இஸ் பிளானிங் ப்ரெக்னன்சி, மேக் ஷுவர் தே கெட் தியர் தைராய்டு அண்ட் சுகர் லெவல்ஸ் செக்ட். அண்ட் வெயிட் கரெக்டாக அந்த ஹைட்டுக்கான வெயிட் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்
இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக வச்சிருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரெக்னென்சி வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஓகே, எனக்கு 8 months இப்போது தெரியலன்னு ஹாஸ்பிட்டல் தான் பேபி. ஓகே சங்கீதா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் 8 monthsல வந்து you've lost, unfortunately you've lost your baby. Sangeeta, it is not only to you, it has happened to many patients. One, நம்ம காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா பேபியோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனது, அதுவும் 8 months மேலே ஆகும்போது இட்ஸ் வெரி வெரி ட்ராமடைசிங். ஏன்னா நம்ம ஒன் சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, குழந்தைக்கு வேறு எதனா கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை குழந்தை சைஸ் சின்னதாக இருந்ததா, ஃப்ளூயிட் கம்மியாக இருந்ததா, நஞ்சுக்கொடியிலேருந்து பிளட் ஃப்ளோ போலையா, அது என்ன ரீசன் நம்மளுக்கு இது நஞ்சுக்கொடி டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அட்லீஸ்ட் எதுலையா ஒன்றுத்துலையாவது வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன். 7th monthல cephalic position, does it change to breech during 8th month? Yes, தாராளமாக it can change because 7 and 8 months தான் வந்து நம்மளுக்கு பேபியை சுற்றி நிறைய ஃப்ளூயிட் இருக்குது and baby will be around 1.5 kilos to 2 kilos. அப்போ நிறைய ஸ்பேஸும் இருக்கும் அதுக்கு மூவ் பண்ண இருக்குது. தாராளமாக you can take. My doctor advised to take blood thinning. இப்போ தான் நம்ம we actually spoke about the heparin injection. தாராளமாக you can take if your doctor has particularly prescribed you to do that because ஏன்னா அது ஸ்பெசிஃபிக் ரீசன் இல்லாமல் அந்த blood thinning injections ஆகட்டும் இல்லைனா blood thinning tablets ஆகட்டும் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ if your doctor has said that you need to take it because of this particular reason, please do take it. 4th month pregnancy, my NT scan says nasal bone not yet seen, screen negative. எஸ் கிருத்திகா, நம்ம வந்து என்டி ஸ்கேனில் ஸ்க்ரீன் நெகட்டிவாக இருந்தால் பயப்பட வேண்டாம். நேசல் போனை யூஸ்வலாக நான் வந்து 4th to 5th month ஸ்கேனில் திருப்பி வர சொல்வேன் அவங்கள. ஸ்க்ரீன் நெகட்டிவ்னா which is pretty good, but we need to see if the nasal bone has formed after that. So it's very important. Nasal bone வந்து 5 monthsலேயும் தெரியலனா then probably next step of testingக்கு நம்ம போய்க்கலாம். You're welcome Lavanya. Do we need to worry about white discharge during 8 months? We don't have to worry, but we need to treat it because white discharge நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்க மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ்னா எல்லாமே அப்நார்மல் கிடையாது. வஜைனாலேருந்து நார்மலாகவும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அப்நார்மல்னு எப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 1 அது திக் கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ், 2 இச்சிங், இல்லைனா 3 ஃபவுல் ஸ்மெல்லிங், இல்லைனா ஒயிட்டாக இல்லாமல் ஒரு க்ரீனிஷ் டின்ச்ட் டிஸ்சார்ஜ். இது எல்லாம் வந்தது அப்படின்னா definitely we need to make sure whether it's a bacterial or a fungal infection. Why? Because these infections are precursor for preterm labor. இந்த குறை மாதம் டெலிவரிக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தான் it will irritate the uterus to start contracting. அதனால தான் vaginal discharge இருந்து இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை பல்லு வலியாக தானே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க பிகாஸ் ப்ரீடம் லேபர் போகிற வாய்ப்புகள் கம்மியாகும். ஓகே, எனக்கு 70 to 73 days ஆகுது. 50 days செக் பண்ணும்போது ரெண்டாவது கோட் லைட்டாக தெரியுது. ஓகே, ஸோ உங்களோட யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் 2 லைனில் ஒரு லைன் லைட்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்று நீங்கள் ஒரு 3-4 days லேட்டர் பார்த்துட்டு திருப்பியும் செக் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங் சாப்பிடல. அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா தாராளமாக பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம். அதே ஹெச்சிஜி பீட்டா ஹெச்சிஜி தான் நம்ம யூரினில் பார்க்குறத நம்பர் வேல்யூ போட்டு பிளட்டில் வரும். ஸோ உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. வேணும்னா நீங்கள் தாராளமாக அதே வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் வந்து இதுலேயும் எடுத்துக்கலாம். 9 weeks pregnant, 14 days ப்ளீடிங் ஆகுது. தியானி, அப்படி ஆறுதுன்னா the first thing you need to do is an ultrasound. and அல்ட்ராசவுண்டில் பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா 9 weeks தான் ஆறுது, அதுவும் 2 weeks யூ ப்ளீடிங் சொல்கிறீங்க, பிளட் கிளாட் எதுவும் இல்லையான்னு சொல்லணும். உங்கள் டாக்டர் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து she would have definitely given you all progesterone and supplementations. ஸோ அதுவும் எடுத்துட்டு then it's always better to follow up with scans. Hi ma'am, Yamini, 19 weeks, sneezing, lower abdominal sharp pain. Quite common தானே யாமினி, நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது சடனாக நம்மளோட அப்டமன் மசில்ஸும் கிராம்ப் ஆகும்ல. ஸோ அதனால் அந்த ஷார்ப் ப்ரிக்கிங் பெயின் அந்த லோவர் அப்டமில் வருது. இட்ஸ் குவைட் காமன் தானே, அதுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் ஸ்னீசிங்க்கு பேபிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, கவலையே படாதீங்க. அதனால பேபிக்கு எந்த பாதிப்பும் வராது. இது வெறும் இட்ஸ் ஒன்லி யோர் அவுட்டர் அப்டமன் மசில்ஸ் விச் ஆர் கண்ட்ராக்டிங். இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த பேபி. Ma'am, say about NT scan and result of 4.5 millimeter. How to make it normal?
NT of 4.75 millimeter is not normal. I will tell you right away because NT வந்து less than 3, preferably within 2 to 2.5 குள்ள, அதுக்கு கம்மியா இருக்கிறது தான் better. 3க்கு மேல போனாலே அது abnormal. 4.75 is definitely abnormal. It is not normal. நம்மளால NT-யை வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. NT என்னன்னு புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு என்னன்னு நம்ம பேசணும் தெரியும். NT-ன்றது fluid collection below the neck. இதுதான் கழுத்து அப்படின்னா அது கீழே இருக்கிற fluid collection. அந்த குழந்தை வளர வளர அந்த fluid சுருங்கிட்டே போயிடும். ஆனா அந்த fluid collection எதனால ஜாஸ்தியா தெரியுது அப்படின்னா உள்ளுக்குள்ள குழந்தைக்கு குரோமோசோம் ப்ராப்ளம், ஜெனட்டிக் இஷ்யூஸ், ஹார்ட் இஷ்யூ இல்ல ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம், இதனால ஏதான ப்ராப்ளம் இருந்தா அந்த fluid வந்து அதிகமா நம்மளுக்கு தெரியுது. ஸோ the problem வந்து fluid கிடையாது. fluid வந்து பிரதிபலிப்பு. It is what we see outside. பட் ப்ராப்ளம் வந்து குழந்தைக்குள்ள இருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு வெளியில காமிக்கிறது அந்த இன்க்ரீஸ்ட் என்டியா காமிக்கிறது. ஸோ நம்மளுக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா உள்ள டீப்பா நம்ம போயிட்டு அந்த குழந்தையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ என்டியை நம்ம இந்த ஃப்ளூயிட் என்டி மட்டும் அதிகமாக இருந்தால் அந்த ஃப்ளூயிட் எடுத்துடலாம்ல. தட் இஸ் நாட் இட். என்டி இஸ் only a predictive factor for something which is happening inside. So we need to go and see what's wrong with the baby inside. I hope I clarified your doubt and I think இதெல்லாமே நம்ம பேசிட்டோம் இந்த questions எல்லாம். I hope this live session is useful and do let me know if you want any more, definitely more and more pregnancy related videos. I think நம்ம எவ்வளோ pregnancy related videos நம்ம பண்ணா கூட இன்னும் நிறைய doubts வந்துட்டே தான் இருக்கு. I'm glad that you're all opening up and asking questions and I'll be able to put in lot of pregnancy videos for you. So let me fibroid இருந்தா pregnancy ஆக முடியாதா? கண்டிப்பா கிடையாது, தாராளமா ஆகலாம். அகைன் fibroid இருந்தா அதோட லொகேஷன், சைஸ், இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு நோ வெதர் pregnancy ஆகிறதுக்கு ஏதான ப்ராப்ளம் வருமா, அதுதான் மெயினாக பார்க்கணும். கீர்த்திகா கண்டிப்பாக கிடையாது. கீர்த்திகா பிஎம்ஐ ஹையாக இருந்தோ இல்லை ஃபேட்டாக இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கண்டிப்பாக கிடையாது. யார் சொன்னாங்க? அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஐ ஹேட் மதர்ஸ் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் லைக் லாஸ்ட் இயர், அதுவும் ஐ திங்க் இந்த கோவிட் பீக் டைமில் பார்க்கும்போது 2021 செகண்ட் வேவ்ல த ஹையஸ்ட் மதர் பிஎம்ஐ நான் பார்த்தது வந்து 165 கிலோஸ். இட்ஸ் ஒன்லி டு மோட்டிவேட் யூ. அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனாங்க. ஹை பிஎம்ஐ இருக்கும் போது நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகலாம். அதனால தானே தவிர நீ ஃபீலே பண்ண வேண்டாம், இவ்வளோலாம் நீ க்ரைங் இமோஜி போடாதீங்க. பி பாசிட்டிவ். யூ கேன் டெஃபினெட்லி லூஸ் வெயிட். இஃப் யுவர் சைக்கிள்ஸ் ஆர் irregular, மேக் இட் ரெகுலர் அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி கன்சீவ். மேம் ப்ளீஸ் டெல் அபவுட் சப்கோரனிக் ஃபைப்ரின். சங்கீதா கேட்டிருக்காங்க. சப்கோரனிக் ஃபைப்ரின் வேறு எதுவுமே இல்லை. நம்ம இப்போ நஞ்சுக்கொடி பார்க்கும்போது கீழே ஒரு ரொம்ப சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆப்வியஸாக இட் வில் பி லைக் ஃப்ளோட்டிங். ஸ்கேனில் பார்க்கும்போது அதுக்கு பேர் சப்கோரியானிக். கோரியான்னா அந்த நஞ்சுக்கொடியோட அவுட்டர் லேயர், அதுக்கு கீழே இருக்கிற டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதுக்கு பார்க்குறோம்? வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது பார்க்கும்போது பேபியோட growth நல்லா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா பேபியோட growth, fluid and also குழந்தைக்கு போகிற blood flow நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா சப்கோரனிக் ஃபைப்ரின் இருக்கும்போது நஞ்சு கொடியால் அவ்வளோ தூரம் blood flow கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த நஞ்சு கொடி வந்து blood flow கொடுக்கறதான்னு பார்க்கறதுக்காக தான் we see that. And okay, so I think 22 weeks pregnant, high resistance, already taking ecosprin. Can it be resolved? Gayatri, don't worry. High resistance flow in the uterine arteries already என்னெல்லாம் மெடிசின்ஸ் கொடுக்கணுமோ உங்கள் டாக்டர் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்பவும் போல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருங்க. அண்ட் ஆல்சோ பேபியோட க்ரோத்தை மானிட்டர் பண்ணுங்கள். ஆஸ் லாங் as your baby's growth is fine, ஒன்றுமே நடக்காது. you'll be absolutely all right. Ma'am, can we wait for the EDD which is given which is 1 week later than the actual DMD given by the... Okay, Nitya, basically when we give an EDD, அது first 3 months scan வச்சே நாங்கள் டயக்னோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் உங்களோட ஒன்ஸ் உங்கள் டாக்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கேன் வச்சு உங்களுக்கு கரெக்டட் EDD கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஆக்சுவல் EDD. We will not have 2 delivery dates for 1 baby. எப்படி ஒரு பர்த்டே இருக்க முடியுமோ 2 பர்த்டே இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு ஒரு 2 3 டெலிவரி டேட்டோ இருக்க முடியாது.
ஒரே டெலிவரி டேட் தான். உங்கள் டாக்டர் கொடுக்குற டேட் வந்து அவங்க லாஸ்ட் பீரியட் பிரகாரம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் பிரகாரம் அந்த ஒரு 1 வீக் ஏதாவது ஃபியூ டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது அது கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம்டாக கேட்டுக்கோங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, specifically I think we've had one person, I think Deepika, Mrs. Deepika from Chennai, because she has not been doing fine, so எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. I understand that you had late implantation and I think you've gone through a miscarriage phase. Don't worry Deepika, because miscarriages do happen. I do completely agree that you've been trying for 4.5 years, but as I told you earlier, let's see the positive points. 1, 4.5 years married, but you conceived. Yes, 1. 2, conception agi, it was inside the uterus. That's the second positive point. 3, unfortunately, we have missed the heartbeat for the baby. But idhula ivlo positive points nadandirke. 4.5 years you've not had a pregnancy, but you've conceived. So look at the brighter side. You've conceived, so you have more chances of conceiving subsequently in the other pregnancies, right? So don't lose hope, because miscarriages that's not the first and the last. Definitely that only tells me that okay, everything else is fine. You're going to get pregnant the next time soon. So adanala don't lose hope at all, because it's showing you more positive signs than negative. I completely understand one miscarriage will be very shattered and broken, but trust me, patients have come out of it. You are not the first person, you are not going to be the last person. There are patients who are going through difficult pregnancy period. Not everyone ends up with eduthodane 2 babies, 3 babies. Every single mother, if you ask, they will have their own story. Just that you don't go and share your story to everyone, right? Romba close family or friends, apidane you share. You don't go and tend to share all your stories with everyone, isn't it? So adanala, even when you see people outside happy, just don't think that they haven't gone through anything. Definitely they have gone through. So adanala, don't worry about your miscarriage. Stay strong, stay positive, see the brighter side. You conceived, the baby was inside the uterus. 3, there are high chances that we'll be able to hit another healthy pregnancy soon. So stay positive. Okay, Deepika? Mother's height, will it impact normal delivery? Yes, definitely. Mother's height மட்டும் இல்ல, அந்த மதரோட ஹைட் வந்து ஒரு 145 centimeters இல்ல ஒரு 4 feet 4.5 feet குள்ள இருக்கும்போது ஹைட்னால இல்ல, அந்த ஹைட்டுக்கு குறிய ஒரு பெல்விக் போன் இருக்கு இல்லையா, அந்த அம்மாவோட ஹிப் போன். ஸோ மதர்ஸோட ஹிப் போன் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்குன்னா ஆப்வியஸ்லி நேரோவாக தானே இருக்கும். ஸோ நேரோவாக இருக்கும்போது என்ன ஆகும், பேபி ஒரு 3.5 கிலோ வந்துடுதுன்னா அம்மாவோட ஹிப் போன் நேரோவாக இருந்துட்டுனா தலை எப்படி இறங்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் அஃபெக்ட் த டெலிவரி மோட்ல. ஸோ okay, I think nariya pera, I'm seeing plenty of messages in the system talking about miscarriages. I think all of you need to understand that miscarriages are common. Adum within the first 3 months miscarriage aardana, let me tell you the secrets which I tell my patients when I meet them. Miscarriages வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபஸ்ட் 3 monthsல ஆறுது அப்படின்னா, the most important thing you need to know, that means நேச்சுரலாகவே அந்த ப்ரெக்னன்சி ஹாஸ் நாட் ஃபார்ம்ட் ப்ராப்பர்லி. ஏதாவது யூட்ரஸ்குள்ளே இருக்குனாலும் சரி, இல்லை அது யூட்ரஸ்க்கு வெளியில் இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ நோ தட் குரோமோசோமலி ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டிஸே, ஒரு பிரெயினில் அப்னார்மாலிட்டியோ இல்லைன்னா ஒரு மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும் போது நேச்சுரலாகவே அந்த ப்ரெக்னன்சி எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் miscarriages happen. So it's very crucial that you understand, if you have had or if you already had a miscarriage or you're going through a miscarriage phase, it's a nature's way of deciding the better pregnancy growth and interval for that fetus. So adanala adu vandu accept it, because abnormal naturally and the baby ala sustain pannada babies dhan they tend to miscarry. So even if miscarriage happen, it's only for the better benefit for you and the baby.
I think many questions have been trying to answer low-lying placenta, miscarriages, nariya pregnancy related questions. I hope in the live session was useful to all of you. I do agree that plenty of other questions are still coming and pending. Definitely we'll be doing more and more frequent live sessions soon, and nariya pera request panna madriye vandu we will take up Saturdays as possible, as much as possible. So more and more pregnancy videos coming all to your way, because it's நிறைய வந்து டவுட்ஸ் இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வாட்ச் அவுட் ஆர் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஆர் லைவ் செஷன்ஸ், more tuning in for pregnancy related videos. All of you, I wish you a great weekend ahead. Enjoy your life, stay positive, because pregnancy requires a positive mother, a positive father, and the entire positive family. All positive vibes coming all to your way. See you all soon in my next live video. Take care. Bye bye.